யுஏஇல ப்ராப்பர்ட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போதே பேங்க் மார்க்கேஜ் பண்ண முடியுமா? யுஏஇல நார்மலா ரெடி ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் மார்க்கேஜ் பண்ணிக்கலாங்க 80% வரைக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3.9 இருந்து 4.2% வரைக்கும் கிடைக்குங்க யுஏஇ ரெசிடென்சியலுக்கு. இதே நான் ரெசிடென்சியலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4 இருந்து 5% வரைக்கும் கிடைக்குங்க உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்க பேங்க் மார்க்கேஜ் பண்ணிக்கலாங்க. அதாவது கவர்மெண்ட் டெவலப்பரான ஈமார், நக்கீல், மீராஸ், துபாய் ப்ராப்பர்ட்டீஸ் இவங்கள்ட்ட நீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 35% கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாரி உங்க பேமெண்ட் வந்து நீங்க 50% கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கேஜ் நீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பண்ணிக்கலாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ கவர்மெண்ட் டெவலப்பரோட பேமெண்ட் பிளான் 80-20 80% நீங்க டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பே பண்ணணும். ஸோ நீங்க 50% பே பண்ணிட்டீங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் 35% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, பேலன்ஸ் இருக்கிற 50% நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லயே நீங்க பேங்க்ல மார்ட்கேஜ் பண்ணிக்கலாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.4% குறைச்சிருக்காங்கங்க. இத குறிப்பிட்ட பேங்க் மட்டும் தாங்க பண்றாங்க. அதே மாரி சம் பிரைவேட் டெவலப்பர்ஸான ஷோபா, பிங்காட்டி, டமாக் இவங்கலாம் இதுல ஆட் பண்ண போறாங்கங்க. ஸோ இதே நான் ரெசிடென்சியல்ல நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு பேங்க் மார்ட்கேஜ் எப்படி கிடைக்கும்? எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்ரூவல் ஆகும்? அண்ட் உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி, ப்ரொசீஜர்ங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேங்க.